வணக்கம். ஏப்ரல் 10ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் விடுமுறை. உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் கலக்கி இருக்கிறாங்க. S&P 500 9%, நாஸ்டாக் 12% அதிகரிச்சிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஏஷியன் மார்க்கெட்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 3% அதிகரித்தது. ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் நல்லா பண்ணியிருக்கு. தாய்வான் மார்க்கெட்டும் நல்லா பண்ணியிருக்கு. சைனா, ஹாங்காங் அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் விடுமுறை. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு இன்றைக்கி நம்ம மார்க்கெட் விடுமுறை. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் வீடியோவில், நேற்று நைட்டு வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. சைனா வந்து USA மீது வரியை அதிகரிச்சிருக்கிறாங்க. 84% வரியை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு. இப்போ ட்ரம்ப் அதற்கு பதிலாக மறுபடியும் சைனா மீதான வரியை உயர்த்தி இருக்கிறாரு. முதல்ல சொன்னது 104, இப்போ 125% போட்டிருக்கிறார் வரி சைனா மீது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள் மீது ட்ரம்ப் போட்டிருக்கிற வரியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாரு 90 நாட்களுக்கு. முன்னவே ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை ட்ரம்ப் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. நாடுகள் மீது போடப்பட்ட வரியை வந்து ஒரு 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இப்போ உறுதி செய்திருக்கிறாரு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. சைனாவில் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக பத்திரிகையில் தகவல் வெளியாகி இருக்குது. அந்த நாட்டு சைனா நாட்டு பத்திரிகையிலும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருந்திருக்கிறாரு. இந்த வீழ்ச்சியில் ஷேர்ஸை வாங்கலாம்னு அவர் அறிவுரை கொடுத்துருக்கிறாரு. அவர் சொன்ன 4 மணி நேரத்தில் இந்த அறிவிப்பு வருது. அதாவது இந்த டேக்ஸ் போட்டிருக்கிறது 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க போகிறதான அறிவிப்பு வந்திருக்கு. அதற்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீழ்ச்சியில் வாங்க ஆரம்பிங்கன்னு அவர் பரிந்துரை கொடுத்துருந்துருக்கிறாரு. சைனாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் உற்பத்தியாளர்கள் இந்தியன் கம்பெனிஸுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ரீநெகோஷியேட் பண்ணுறாங்க கான்ட்ராக்டை. அவங்க வந்து தள்ளுபடி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா US போட்டிருக்கிற வரி காரணமாக கொஞ்சம் பீதியில் இருக்கிறாங்க. 5% வரைக்கும் கூடுதலாக அவங்க இந்திய நிறுவனங்களுக்கு தள்ளுபடி வழங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த செய்தியில் சொல்லியிருப்பது ஃப்ரிட்ஜ், டிவி, ஸ்மார்ட் ஃபோன் உற்பத்தியாளர்கள் எல்லாமே இதை பயன்படுத்துவாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அதனால் இந்த பொருட்களுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. குளோபல் சர்ஃபேசஸ் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. USA போட்டிருக்கிற வரி குறித்தான அப்டேட் தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆலை ஒன்று UAEயில் இருக்குது. இன்ஜினியர்ட் கார்ட்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை. அது பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய போட்டி நிறுவனங்கள் வந்து வியட்நாம், சைனா, மலேசியா, தாய்லாண்டில் இருக்குது. அங்கெல்லாம் வரி அதிகமாக போட்டிருக்கிறாங்க USA. UAEயில் வெறும் 10% மட்டுமே போட்டிருக்கனால இந்த நிறுவனம் பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த UAEயில் இருக்கக்கூடிய ஆலை வழியாக. அதனால் USA மார்க்கெட்டில் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு, டிமாண்ட் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க குளோபல் சர்ஃபேசஸ் லிமிடெட். இதே போன்ற ஒரு தகவலை கோஸ்டல் கார்ப்பரேஷன் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. சீ ஃபுட் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. USAக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. USA போட்டிருக்கிற 26% வரி பாதிப்பை உண்டாக்கும். ஆனால் அவங்களுடைய போட்டி நாடுகளான வியட்நாம் மற்றும் சைனா மீது USA இன்னும் அதிகமாக வரி போட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க US நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, US நிறுவனம் இந்த வரி வந்ததுனால பணம் அதிகமாக போகுது, அது ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறாங்க அந்த USA நிறுவனம். அதனால் பெரிய அளவில் பிஸ்னஸில் பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கோஸ்டல் கார்ப்பரேஷன். அதற்கு முக்கிய காரணம் சைனா மற்றும் வியட்நாம் மீது அதிகமாக வரி போட்டது தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ வந்து ஜப்பான் மற்றும் சவுத் கொரியாலையும் கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க அங்கே ஏற்றுமதி செய்வதற்கு. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த நாடுகளில் ஏற்றுமதி செய்யலாங்கன்னா சைனா, ரஷ்யா, கனடாவில் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கோஸ்டல் கார்ப்பரேஷன். சோலாரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்சஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கவனத்திற்கு அவங்க முதல் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க பணம் கட்ட சொல்லி. $131.25 கட்ட சொல்லி அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 16ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை கட்டி அந்த பார்ட்லி பெய்ட் ஷேர்ஸ்க்கான பணத்தை கட்டுறதுக்கு எப்படி கட்டலாம்? ஆன்லைன் அஸ்பா வழியாக அல்லது ஃபிசிக்கல் அஸ்பா நேரடியாக பேங்க்குக்கு போயிட்டு அல்லது 3-in-1 ஆன்லைன் ட்ரேடிங் டிமேட் பேங்க் அக்கௌண்ட் வழியாக பேமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க சோலாரா ஆக்டிவ் ஃபார்மா சயின்சஸ். ஷில்பா மெடிக்கேர் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஷில்பா மெடிக்கேர்.
எம்ஃபசிஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. யூஎஸ்சில் அவங்களுக்கு ஒரு காப்புரிமை கிடைச்சிருக்கு. குவாண்டம் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம்கான காப்புரிமை கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எம்ஃபசிஸ். வோடோஃபோன் ஐடியா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் நடத்தியிருக்காங்க வோடோஃபோன் ஐடியா. அதுலேருந்து கிடைத்த சில தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விலை ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அவங்களுடைய டேரிஃபை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஏஆர்பியூ ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து அதிகரிக்க வேண்டும். அதனால் அவங்க விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது, கட்டணத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க, விலை ஏற்றம் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸை தக்க வைத்துக் கொள்வது. ஸோ இது 2லையும் முயற்சி செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இதற்கு முன்னாடி எப்போ விலை ஏற்றிருக்காங்கன்னா, கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில். அதற்கு முன்னாடி 2021 நவம்பர் மாதத்தில் வந்து அவங்களுடைய கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க டேரிஃபை ஏற்றுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். பயோகான் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சில கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் மஹிந்திரா ஏரோ ஸ்ட்ரக்சர்ஸ். அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. H130 ஃபியூஸ்லேஜ் ஆர்டர். இது ஏர்பஸ் ஹெலிகாப்டர்ஸ் கிட்டேருந்து. இவங்களுடைய முதல் டெலிவரி மார்ச் 2027க்குள்ளார செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. யூரோப்புக்கு தான் இதை டெலிவரி செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. நெதர்லாண்ட்ஸ் பிஸ்னஸில் அவங்க வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1600 பணி நீக்கம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செலவை குறைக்கிறாங்க. அதே போல் அந்த செயல்திறனை அதிகரிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டாடா ஸ்டீல் அவங்களுடைய நெதர்லாண்ட்ஸ் பிஸ்னஸில். ஒலக்ட்ரா கிரீன் டெக் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான ஆர்டர். ஹிமாச்சல் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்டேருந்து 424 கோடி ரூபாய்க்கான 297 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. சானோஃபி கன்சூமர் ஹெல்த் கேர் இந்தியா டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை மாற்றிருக்கிறாங்க. மார்ச் மாதத்தில் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருந்தாங்க. அப்போ சொன்னது ஏப்ரல் 28. இப்போ அவங்க சொல்லியிருக்கிற புது ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் 17. டிவிடெண்ட் அறிவித்திருந்தது ₹55. பிடிஎஸ் லிமிடெட் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்க டிஜிட்டல் இகாம் டெக்னோ பிரைவேட் லிமிடெட்டில் 42% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. அதை விற்பனை செய்கிறாங்க. இந்த விற்பனை செய்வதன் மூலமாக கம்பெனிக்கு 2.26 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பிடிஎஸ் லிமிடெட். டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட் புது கடையை திறந்திருக்கிறாங்க குஜராத்தில். இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 416 கடைகள் இருக்குது. ஓரியண்டல் ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். ருஷில் டெக்கர் தரப்புல இருந்து அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. நல்ல வேலை யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல போல தெரியுதுங்க. போதிய அளவுக்கு இன்சூரன்ஸ் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க ருஷில் டெக்கர். என்பிசிசி குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கிரேட்டர் நோய்டாவில் அவங்க வீடுகளை விற்பனை செய்திருக்கிறாங்க. 1185 ரெசிடென்ஷியல் யூனிட்ஸை விற்பனை செய்வதன் மூலமாக 1505 கோடி ரூபாய் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்பிசிசி. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் ஏப்ரல் 28 வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி. பஞ்சாப் நேஷனல் பேங்க் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. நம்ம 2 நாட்களுக்கு முன்னாடி செய்தி பார்த்துருந்தாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதோடைய விளைவாக அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்கிறாங்க. 9.1%லிருந்து 8.85% குறைச்சிருக்கிறாங்க. அதே போல் இந்தியன் பேங்க்கும் குறைச்சிருக்கிறாங்க. 9.05%லிருந்து 8.7% குறைச்சிருக்கிறாங்க. இண்டஸ் டவர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. பாரதி ஏர்டெல் மற்றும் பாரதி எக்ஸாகாமுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அந்த 2 நிறுவனம் கிட்ட இருந்து பாசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸை வாங்குவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தத்தில் இருந்தாங்க. அதற்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பாரதி எக்ஸாகாமோட இடையே இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை இப்போதைக்கு நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இண்டஸ் டவர்ஸ். பாரதி ஏர்டெலுடனான அந்த ஒப்பந்தத்தை முடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இண்டஸ் டவர்ஸ். பாரதி எக்ஸாகாம் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. டெலிகம்யூனிகேஷன்ஸ் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட் ஒரு குறிப்பிடத்தக்க ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க அவங்க எக்ஸாகாமில். அவங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இந்த ப்ராசஸை முதலிருந்து ஆரம்பிங்க அப்படின்னு. எந்த ப்ராசஸ்னால் இந்த பேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸை வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு விற்பனை செய்வதற்கான ப்ராசஸை முதலிருந்து ஆரம்பிங்கன்னு அந்த கோரிக்கையை முன்வைத்ததன் காரணமாக தான் இப்போதைக்கு அதை நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பாரதி எக்ஸாகாம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.